என்னாச்சு மாமா? நாங்க இத குடிங்க. ஒண்ணும் இல்லையா? ஆஹா, நைஸ். தேங்க் யூ. இன்னும் இருக்கா? சார், நீங்க கேட்டது கொண்டு வந்திருக்க சார். நானா? நான் கேட்டேனா? ஓகே, ரொம்ப நல்லா இருக்கு. எங்க இருந்து எடுத்து வரீங்க? என்னடா பண்ணிட்டு இருக்க? என்னவோ என்ன பண்ணுவோம்? அவன் இப்படி பண்ணிட்டு இருக்கான். லெட்ஸ் கோ. டேய், மியூசிக் ஏதாவது போடுங்கடா. டான்ஸ் பண்ண போறோம். என்னவோ பண்ணு. டேய் டேய் டேய். இந்த பிராட்சி என்ன மாயா, நீ என்ன பிரமாதமா டான்ஸ் பண்ண. டயர்டா இருப்பல்ல? இந்த ஜூஸ் குடிடா கண்ணு. பரவாயில்ல, எனக்கு இது வேண்டாம். அட, என்ன வேண்டாங்கற? உன்னோட வருங்கால மாமியார் உனக்காக தன்னோட கையால செஞ்சது. இந்தா குடிமா. தேங்க்யூ. என்ன மாயமா மறைஞ்சிட்டாங்க, இல்ல ஏன் கண்ணுக்கு தெரியலையா? ஆனா இந்த பிராட்சியை நான் சும்மா விட போறது இல்ல. வெரி குட். பாதி வேலையை நாம முடிச்சிட்டோம். அப்புறம் மீதி வேலைய பிராச்சியும் ரன்வீரும் சேர்ந்து செஞ்சிருவாங்க. ஹை ஃபை பண்ணுங்க மம்மிஜி. அபி, ஜோபி தனியா போயிட்டு இருக்கான். இப்பவே நீ போய் பேசு. ஓகே? ஒரு நிமிஷம். பேச்சுவார்த்தைலாம் நடத்தாத. நீ மிரட்டல அவனே இந்த சம்பந்தம் வேண்டான்னு ஓடி போயிடணும். அவனே வேணான்னு சொல்லிடணும். போ போ போ. அபி நில்லு. லாஸ்டா ஒரு பஞ்சு கூட, அதுக்கப்புறம் இவன் நம்ம வாழ்க்கையில வரவே கூடாது. உன் பஞ்சில அவன் திருச்சு ஓடிய போய். ஓகே. ஏய், இரு. லாஸ்டா ஒரு விஷயம். அவன் கிட்ட சொல்லி வை. இன்னொரு தடவை வந்து மிரட்டினானா நான் அவனை அப்படியே. போ, நீயே போய் சொல்லு. இல்ல, நீயே போய் சொல்லு போ. இல்ல பரவாயில்ல, நீயே சொல்லு. இது அவள் கோவப்படுறல, நீயே போய் சொல்லு போ. இல்ல, நீயே சொல்லு, அதான் சரியா இருக்கும். அப்ப நான் என் ஸ்டைல்ல தான் சொல்லுவேன், சரியா? நீ புத்திசாலிதான், நீ சொல்லிருவ. அப்ப அவன் கெஸ்ட் ரூம் பக்கம் போயிட்டு இருக்கான். இப்ப ரூம்காகவும் ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணுமா? அட இல்லடா, நீ தெளிவான ஆள்ரா, புத்திசாலியும் கூட. நீ கரெக்டா பேசுவ. வாய்க்கு வந்தபடி எல்லாம் ஏதாவது பேசுறது. ஆனா அது சரி, அவன் ரூம் பக்கம் எதுக்கு போயிருக்கான்? வாஷ்ரூம் போயிருப்பான், குளிக்கிறதுக்காக. ஏன், உனக்கு என்ன? போய் ஹெல்ப் பண்றியா? நாட்டி பாய். சரி, பாத்துட்டு வரலாம், வா. அட என்னடா, என்ன மட்டையாயிட்டான்? வா. மிஸ்டர் சௌபே. டே சௌபே. சௌபே சௌபே இல்ல.
தந்திரக்காரன் சௌபே, சீக்ரெட் ஏஜென்ட் சௌபே. நான் ஒரு போலீஸ், திருடன் கிடையாது. இவனுக்கு யாருடா பாங்கு கொடுத்தது? என்கிட்ட கேட்டா எப்படி? நீ தான் இவன் மேல கண்ணு வச்சிருக்கணும். ஹோலில இன்னைக்கு நான் பிரக்யாவை தேடிக்கிட்டு இருந்தேன். நீ தான் என்னை கூட்டிட்டு வந்து இவன் கிட்ட பேசணும்னு. இப்படி பேசுறதுக்கு நான் அவளை விட்டுட்டு வந்திருக்கேன். ஹோலிக்கு வந்திருக்கிற நீ இப்படி தனியா வந்து நின்னுட்டு இருக்க கூடாது. எனக்கு விளையாட பிடிக்கலனா விட்டுருங்களேன். ஏன், ஏதாவது காரணம் இருக்கா? ஏன் நீ உன் புருஷன் கூட மட்டும்தான் ஹோலி விளையாடுவியா என்ன? அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம்? உன் புருஷனை நீ பாத்துட்டியா? ஆ? பிரக்யா, ஆனா பிராச்சி, பொறுமையா பிராச்சி. என்ன பாத்து பாத்து நீ என்ன பண்ணிட்டு இருந்த? வெளியில நீ என்ன காரியம் பண்ண? ரொம்ப ஓவரா பண்ணல நீ? What are you talking? எப்படி பேசுறான் பாரு. அந்த மாயா கிட்ட கொஞ்சம் ஓவரா பேசி கொஞ்சிட்டு இருக்கல நீ? இல்லையே, நான் எதுவும் பண்ணலையே. நீ ஒண்ணும் பண்ணலையா? எதுக்கு டான்ஸ் பண்ண? எதுக்கு அவ கூட ஒட்டிக்கிட்டு இருந்த? பிராச்சி, நான் சொல்றது என்கிட்ட எதுவும் சொல்லாத. நீ சொல்றது எதுவும் நான் கேட்க மாட்டேன். நான் எங்க அம்மாவை இங்க கூட்டிட்டு வந்தேன். அவங்களுக்கு வரவே இஷ்டம் இல்ல. அப்படி இருந்து அவங்களை கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு வந்தேன். அவங்க வந்தா உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்க நினைச்சு கூட்டிட்டு வந்தேன். உனக்கு எவ்வளவு நல்ல ஐடியா கொடுத்தாங்க. உனக்காக அவங்க என்னெல்லாம் பண்ணாங்க. நான் உனக்காக இவ்வளவு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அது எதுவும் பெருசா மதிக்காம மாயா கூட ஹோலி என்ஜாய் பண்ணிக்கிட்டு அவ கூட ஒட்டிக்கிட்டு டான்ஸ் ஆட போயிட்ட. நீ ஒண்ணு பண்ணு. உனக்கு என்ஜாய்மெண்ட் தானே வேணும். நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கோ. லைஃப் நல்லா என்ஜாய் பண்ண. எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடும். ஐம் சாரி. சாரி கிரியல என்கிட்ட சொல்லாத. எனக்கு இதெல்லாம் எதுவும் வேண்டாம். எனக்கு என்னவோ உன்னை பாக்கும்போது உனக்கு ஏதோ ஜென்யூன் ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி தோணுது. உனக்குள்ள இருக்கிற ஸ்டட் முழிச்சுக்குது. பொண்ணுங்களை பார்த்த உடனே அப்படி ஆயிடுற. உன்னால கண்ட்ரோல் பண்ணவே முடியறது இல்ல. எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. நீ அந்த மாயாவை நிஜமாவே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? அப்படி இருந்தா உடனே இப்பவே சொல்லிடு. ஒருவேளை அப்படி இருந்தா எங்க டைம் எங்க உழைப்பெல்லாம் இதுல போட்டு நாங்க வீணாக்க மாட்டோம்ல. இல்ல, எனக்கு மாயாவை பிடிக்கல. எனக்கு பிடிக்கல. போய் நீ பேசுறது எல்லாமே போய். I swear. நான் போய் சொல்லல. I swear. I don't like anyone I don't like. யாரையும் லவ் பண்ணலப்பா. எனக்கு எந்த பொண்ணையும் பிடிக்கல உன்னை தவிர.
நீ மற்றவங்கள விட எனக்கு தனியாக தெரியுற, மற்றவங்கள விட நல்லா இருக்க. அப்படி இருக்கும்போது எனக்கு வேற யார் பிடிக்கும்? நீ என் கண்ணுக்குள்ளேயே இருக்க, என் மனசுக்கு நெருக்கமாக இருக்க. ஐ லவ் யூ பிராச்சி. Do you love me, பிராச்சி? பதில் சொல்லு எனக்கு. Do you love me? பிராச்சி, பதில் சொல்லிட்டு போ. சொல்லாம போயிடாத ப்ளீஸ். நானுமே நாளுமே கரைந்திடும் இரவானே, காற்றிலே ஊசலாய் உருகிடும் மெழுகானே, கோபம் கொண்டு நீங்காதே, எந்த நெஞ்சம் தாங்காதே, அன்பு என்றும் தீராதே, என்னை விட்டு போகாதே, மன்னிப்பாயா என்னை கேட்காதே, எப்போதும் என்னை நீங்காதே. பதில் சொல்லிட்டு போ பிராச்சி. ஐ லவ் யூ பிராச்சி. நீ என்ன காதலிக்கிறியா இல்லையா? எனக்கு எந்த பொண்ணையும் பிடிக்கல உன்னை தவிர. நீ மற்றவங்களை விட தனியா தெரியுற, மற்றவங்களை விட ரொம்ப நல்லா இருக்க. ஐ லவ் யூ பிராச்சி. பதில் சொல்லு பிராச்சி. Do you love me? என்னாச்சு பிராச்சி? என்னாச்சு சொல்லு. ஐ லவ் யூ பிராச்சி. ரன்பீர் என்கிட்ட என்ன சொன்னான்னா? என்னாச்சு? ஏதாவது சண்டை போட்டானா? இல்ல சண்டை போடல. அவன் வந்து என்கிட்ட என்ன சொன்னான்னா? பிராச்சி, ஆமா நாம மாயாவுக்கு பாங் கொடுக்கறதா இருந்தோம்ல, என்னாச்சு பிளான்? என்னாச்சு? அம்மா பாங் கொடுக்கறதா இருந்ததுல? ஆமாமா பாங். மாயாவை பத்தி தெரியாது, ரன்பீருக்கு ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு, அவன் பாங் குடிச்சிட்டான். ஓ இப்பதான் எனக்கு புரியுது. ஆனா நாம என்ன பிளான் போட்டோம்? மாயாவுக்கு பாங் கொடுக்கணும் தானே. அங்க ரன்பீரும் மாயாவும் டான்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நீ வந்து ரன்பீரை கூட்டிட்டு போனல. அப்ப அதுக்கப்புறம் நானும் அம்மாவும் சேர்ந்து மாயாவை நல்லா பாங் குடிக்க வச்சிட்டோம் தெரியுமா? ஆனா இப்ப என்ன நடந்து போச்சுன்னா, ரன்பீர் மட்டும் இல்ல மாயாவும் நல்லா பாங் குடிச்சிட்டா. இப்போ என்ன பண்றது? சரி, உனக்கு இப்ப என்ன தோணுது? உன்னால அவகிட்ட இருந்து உண்மையை வரவழைக்க முடியுமா? ஆனா இப்ப ரன்பீர் அங்க அனுப்பி வச்ச வேலைக்கு ஆகாது. ஆப்போசிட்டா அவன் நம்மளை பத்தியே ஏதாவது உளருவான். அப்புறம் மாயாவுக்கு உண்மை தெரிஞ்சிரும் நாம எல்லாரும் சேர்ந்து அவளை மாட்டி விட ட்ரை பண்றோம்னு. சோ இப்ப நாம தான் ஏதாவது பண்ணி ஆகணும். ஆமா, ரன்பீரை கண்டிப்பா அனுப்பி வைக்க முடியாது, அவன் தூங்கிட்டான். ஆனா நான் மாயா கிட்ட கன்ஃபெஷன் வாங்கியே தீர்வேன். ஐ அம் ஷூர் அவகிட்ட இருந்து உண்மையை வர வைப்போம். என்ன ப்ளீஸ் விஷ் பண்ணுங்க, எல்லாம் சரியாயிடணும். ஐ நீட் யுவர் விஷஸ். உன்னால முடியும். ஆல் தி பெஸ்ட். உன்னால கண்டிப்பா முடியும். மாயா எங்க இருக்கா? அதோ அங்க இருக்க பாரு. என்ன இவ இவ்வளவு போதையில இருக்கா? காலி டம்ளரை போய் பாங்க இருக்கிற மாதிரி குடிச்சிட்டு இருக்கா. ஐயோ, ஒரே கிளாஸோட நிறுத்திக்கோங்கன்னு சொன்னேன். ஆனா இந்த அம்மா இருக்காங்களே, அவளுக்கு 2-3 கிளாஸ் கொடுத்துட்டாங்க. டோன்ட் வரி, நான் ட்ரை பண்றேன். போ. கவனமா பேசு. நீங்க இப்போ மிஸ்டர் மெஹராவை சந்திச்சீங்களா இல்லையா? இல்ல. அட வாங்க, நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன். சரி வாங்க.
என்ன பண்ணிட்டு இருக்க? பார்த்தா தெரியலையா? குடிச்சிட்டு Of இருக்கேன். course தெரியுது, நீ குடிச்சிட்டு இருக்க. சரி, நீ என் கூட வா. ஏன் நீ என்ன என் ஃப்ரெண்டா என்ன? இல்ல இல்ல இல்ல, உன் ஃப்ரெண்டா? வாய்ப்பே இல்ல. ரன்பீர் உன்னை கூப்பிடுறான், வா. ரன்பீரா? சரி, இப்போ என்ன அவன்கிட்ட கூட்டிட்டு போ. வெரி குட், வா, எழுந்துரு. போச்சு, டம்ளரும் போச்சு. இன்னும் எவ்வளவு தூரம் தான் போகணும்? ரொம்ப தூரம்லாம் இல்ல, நீ வா வா. இங்கதான் பக்கத்துல, இங்க பக்கத்துல தான் இருக்கு, வா போலாம். பக்கத்துல இருக்கிறது நீதான் ரன்பீர் கூட. நான் உன்னை பாத்திருக்கேன். அப்படியெல்லாம் எதுவும் இல்ல, உனக்கு அப்படி தோணுது. அப்படியெல்லாம் எதுவும் இல்ல, வா. அப்படியா? அப்படின்னா நான் என்ன பொய் சொல்றேனா? நீ சொல்றது உண்மை அப்படியா? உன்னை நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன் அவன் கூட க்ளோஸா இருக்கிறத. அப்புறம் எனக்கு நல்லாவே தெரியும் நீ ஏன் அப்படியெல்லாம் பண்றன்னு. ஏன்னா நீ இருக்கல்ல, அவனை லவ் பண்ற. அவனை நீ லவ் பண்றதானே நான் பார்த்திருக்கேன். ஐ நோ யூ லைக் ஹிம். மாயா, நீ வா. பாத்து விழுந்துற போற, மெதுவா வா வா, பாத்து. ஐ நோ எவ்ரிதிங். தெரியுமா உனக்கு? எனக்கு எல்லாமே தெரியும். அங்க என்ன பார்த்துட்டு இருக்க நீ? நான் கேட்டுட்டு இருக்கேன்ல, நீ லைக் பண்றல அவனை. ஏன் எதுவுமே பேச மாட்டேங்கிற? நீ முதல்ல வா வா. பதில் பேசு. ஐயோ, இந்த பொண்ணு இருக்கல. எந்திரி எந்திரி. நீ வா, முன்னாடி பார்த்து வா. கம் 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 கம். வெரி குட். இங்க மெதுவா உட்காரு. சிட் சிட் சிட். ஓகேவா? ஓ மாயா, நீ என் மேல மாலஸ்டேஷன் கேஸ் கொடுத்திருந்தல, நான் உன்னை மாலஸ்ட் பண்ணனா என்ன? நான் உன்னை எப்போ மாலஸ்ட் பண்ணேன்? ஆனஸ்டா சொல்லு, நான் உன்னை எப்போ மாலஸ்ட் பண்ணேன்? தேங்க் காட், என்ன பண்ணுன்னு உனக்கு ஞாபகம் இருக்கு. நீ எனக்கு எதுவும் பண்ணல. நீ எதுவுமே பண்ணல ரன்பீர். ஆனா நீ ஒரு வேலை பண்ண வேண்டியது இருக்கு. நீ என்னை கல்யாணம் பண்ணி ஆகணும். ரன்பீர், நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன். அதோட நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் ப்ளீஸ். நோ நோ, நீ என்ன காதலிக்கவும் முடியாது. நீ மட்டும் இல்ல, வேற யாருமே என்ன காதலிக்கவே முடியாது. ஏன்னா நான் ஏற்கனவே வேற ஒரு பொண்ணை காதலிக்கிறேன். பிராச்சியை லவ் பண்றேன், புரிஞ்சுதா? நான் பிராச்சியை லவ் பண்றேன், லவ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நோ ரன்பீர், you cannot love Prachi. You cannot love her. நீ இருக்கல்ல, நீ எனக்கு மட்டும்தான். நான் பிராச்சிக்கு மட்டும்தான் சொந்தம், எனக்கு மட்டும்தான் பிராச்சி சொந்தம். அப்புறம் உன்னை கல்யாணம் பண்ற மாதிரி சூழ்நிலை வந்துச்சுன்னா நான் அதோட செத்தே போயிடுவேன். I will only stay with Prachi. I will love Prachi. நீ இதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவ ரன்பீர். நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க. உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, நான் உன் மேல ஒரு பொய் கேஸ் போட்டேன்னு. அப்புறம் இந்த தடவை உன் கூட சேர்த்து உன்னோட ஃபேமிலி மேலேயும் அதே மாதிரி ஒரு கேஸை போட்டுடுவேன். அப்புறம் எல்லாரும் ஜெயிலுக்குள்ளதான். நீ பட்டு காதல் கடனை உன்னோட ஃபேமிலி தீர்க்க வேண்டியது இருக்கும், பார்த்துக்கோ. நீ என்னை கண்டிப்பா கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். அப்படி இல்லைன்னா நான் எல்லா பிளானையும் சொதப்பி விட்டுடுவேன். யாரையும் விட மாட்டேன். எல்லாரும் ஜெயிலுக்கு போவீங்க. ஏன்னா நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன். நீ வேற யாரையும் லவ் பண்ணக்கூடாது. அப்படி பண்ண உன்னால என்ன செய்ய முடியும்? என்ன பண்ணுவ? நான் உன் மேல ரேப் பண்ணிட்டேன்னு போய் கேஸ் போட்டுடுவேன். நான் உன் மேல என்ன ரேப் பண்ணிட்டேன்னு போய் கேஸ் போட்டுடுவேன். அதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? அதுக்கப்புறமா போலீஸ் கிட்ட நான் சொல்லிடுவேன், நீ என்ன உன் ஃபேமிலி சொன்னதுனால என்ன ரேப் பண்ணிட்டேன்னு. உன்னால என்ன பண்ண முடியுமோ
அதை நீ பண்ணு மாயா. ஐ டோன்ட் கேர். யூ கேன் கோ டு ஹெல்ப். நான் ஹெல்லுக்கே போறதா இருந்தாலும் உன்னை கூட்டிட்டு தான் போவேன். போ போ, யார்கிட்ட சொல்றியோ நீ போய் சொல்லு போ. ஓகே பாய். அது உன்னோட விருப்பம், போ. புரிஞ்சுதா? ப்ளீஸ் போ, ப்ளீஸ். ரன்பீர், ஐ லவ் யூ. ஓ காட். நீ ஏன் இப்படி எல்லாம் பேசுற? நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம். நான் இங்க என்ன ரெக்கார்ட் பண்ண வந்தேன், இவன் என்ன பேசிக்கிட்டு இருக்கான்? பட் இட்ஸ் ஓகே. ரெக்கார்ட் பண்ண வரைக்கும் ரன்பீர் இன்னோசென்ட்னு ப்ரூவ் பண்றதுக்கு இது போதும். இந்த ரெக்கார்டிங் மூலமா ரன்பீர் இவகிட்ட இருந்தும் கல்யாணத்துல இருந்தும் ரெண்டுத்துல இருந்தும் தப்பிச்சிருவான்.